என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்டாகோட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ். பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் இந்தியாவுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எப்படி ஒரு சில பேர் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய இராணுவத்திற்கு எதிராகவும் தீவிரவாதிகளுக்கும் மற்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து போட்டிருந்தாங்க, ட்வீட்ஸ் போட்டிருந்தாங்க என்று பார்த்தோம். ஃபேஸ்புக்கில் எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அதை தவிர சுந்தரவல்லி அவர்கள் போட்ட ஒரு ட்வீட், இந்திய இராணுவமே இதை செய்துவிட்டு அப்பாவி இஸ்லாமியர்கள் மேலே பழியை தூக்கி போடணுங்கிறதுக்காக பாஜக அரசு துணை கொண்டு செய்திருக்கலாம், அதை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு ட்வீட்டு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தோம். அதை தவிர நம்முடைய கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் இவங்களை உடனடியாக கைது செய்யணும் என்றெல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்க. பாஜக மகளிர் அணி சார்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்று. தமிழ்நாடு காவல்துறை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஏனென்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் அவங்களுடைய மனப்பான்மை, அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்று நமக்கு தெரியும். ஆனால் மாறாக அஸ்ஸாமில் ஒரு சிட்டிங் எம்எல்ஏவையே கைது செஞ்சிருக்கு காவல்துறை, அஸ்ஸாம் காவல்துறை. அமினுல் இஸ்லாம் என்ற பேர் அவருடைய பேர், AIUDF என்ற கட்சியின் பேர். 3 டேர்ம் எம்எல்ஏ, 3 முறையாக அவங்க அங்கே எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் இந்த ஒட்டுமொத்த சதியும் தீவிரவாத தாக்குதலும் இந்தியாவே செய்திருக்கும், இந்திய அரசு செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. 2019 புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும், இப்போது பெஹல்காம் அட்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே இந்திய அரசாங்கம் செய்திருக்கும் என்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக தேசத்துக்கே எதிராக வச்சிருந்தாரு. இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவுச்சு. அனைவரும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்களை டேக் பண்ணி இவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும், தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்ய வேண்டும், இது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே எதிரான கருத்து என்று பதிவிட்டிருந்தாங்க. ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் இப்போது இல்லை, ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்தியாவில் இருந்து கொண்டு, அதுவும் குறிப்பாக என்னுடைய மாநிலமான அஸ்ஸாமில் இருந்து கொண்டு யாராவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவோ இல்லை இந்தியாவுக்கு எதிராகவோ கருத்து தெரிவித்தால் உடனடியாக சட்டம் தன் கடமையை செய்யும், அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாரு. அதனால ஒரு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இந்தியாவுக்கு எதிரான கருத்து சொல்லிவிட்டார் என்று செடிஷன் சார்ஜஸ், அதான் ரொம்ப முக்கியம், செடிஷன் சார்ஜஸ் என்று அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போது சமூக ஊடகங்களில் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்குது. ஏனென்றால் இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு யாராக இருந்தாலும் சரி, அரசாங்கம் இதை செய்திருக்கும் என்று எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு பாஜக அரசாங்கத்தோட 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நம்மளுடைய இராணுவத்தை கொச்சப்படுத்துறீங்க, நம்முடைய இறையாண்மையை கொச்சப்படுத்துறீங்க, ஒட்டுமொத்த நாட்டையுமே நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்கன்னா அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்ற ஒரு மெசேஜை ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் கொடுத்துறாரு. இனியும் அஸ்ஸாமில் ஒருவர் கூட இந்தியாவிற்கு எதிராகவோ இல்லை பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவோ இல்லை நம்முடைய இராணுவத்திற்கு எதிராகவோ ஒரு கருத்து கூட பதிவிடவே முடியாது. பதிவிடும் போதெல்லாம் இந்த எம்எல்ஏவுடைய அரெஸ்ட் கன்வெர்ட் வந்து போகும். எம்எல்ஏவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்மளாம் எந்த மாத்திரம் என்று அனைவரும் கப்சிப் என்று இருப்பார்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில். நம்மளும் நம்மளுடைய பாராட்டுகளை ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். இன்னும் நாடு முழுக்க இது போன்ற பல தேச விரோதிகள் இருக்காங்க. எதற்காக இந்த அஸ்ஸாம் ஒரு உதாரணமாக குறிப்பிட்டேன் என்றால், சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக அதனுடைய கடமையை செய்தால், அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தால், காவல்துறைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டால், ஒரு தேசியவாதி முதலமைச்சராக இருந்தால் என்ன ஆகும் என்று பார்த்தோம். அப்படியே கட் பண்ணி வெஸ்ட் பெங்காலில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறவங்களுக்கு, பிரியங்கா தத்தா என்ற ஒரு பெண், இவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக இந்த காஷ்மீர் அட்டாக் குறித்து, பெஹல்காம் அட்டாக் குறித்து ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. அப்டேட் என்று நம்ம சொல்ல முடியாது, அந்த மாதிரி அப்டேட் வீடியோக்கள், என்ன நடந்தது, யார் எப்படி தாக்கினார்கள் என்ற அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துருக்காங்க. அதை கண்டித்து நீங்கள் இப்படி பதிவிடக்கூடாது, அப்படி நீங்கள் பதிவிட்டால் உங்களை கடத்திடுவோம், உங்களை ரேப் பண்ணிடுவோம், உங்களை மர்டர் பண்ணிடுவோம் என்று அவ்வளோ த்ரெட்ஸ், அவ்வளோ மிரட்டியிருக்காங்க அந்த பெண்ணை. அந்த பெண் அழுது கொண்டே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை தவிர யார் இவங்களை மிரட்டியிருக்காங்க என்பதை சோஷியல் மீடியாவில் எடுத்து பகிர்ந்திருக்காங்க. ஒருத்தர் MJ மாரூஃப் என்று பேர், இன்னொருத்தர் ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் சாத்திர பரிஷத், அதாவது மாணவர் அணி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணியில் நாங்கள் இருக்கோம் என்று ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ஓப்பனாகவே போட்டிருந்தாங்க. இவங்க யார் என்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க, அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எப்படி மெசேஜ் பண்ணி எங்களை மிரட்டுறாங்க என்று அந்த பெண், பிரியங்கா தத்தா என்ற பெண் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டே வந்திருக்காங்க. வீடியோவை டெலீட் பண்ணுறியா இல்லையா, டெலீட் பண்ணலாம் வேறு மாதிரி ஆகிடும், உங்களை கடத்திடுவோம், உங்களை ரேப் பண்ணிடுவோம், ரேப் த்ரெட்ஸ், கிட்னாப் த்ரெட்ஸ், அவ்வளோ த்ரெட்ஸ் கொடுத்து எங்கே இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டனம் செய்து ஒரு வீடியோ போட்டதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் அவங்களுக்கு இவ்வளோ ரேப் த்ரெட்ஸ், கிட்னாப்பிங் த்ரெட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே எவ்வளோ தேச விரோதிகள் நம்மளை சுற்றி இருக்காங்க என்று நினச்சி பாருங்க. இவர்களுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் ஹிமந்தா பிஸ்வா சர்மா போன்ற ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவை. லா ஸ்ட்ரிஞ்சண்டாக இருந்தால்,
ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா. இப்போ பாருங்க, இந்த அஸ்ஸாம்ல கூட இல்லீகல் பங்களாதேஷிஸ் அவ்வளோ பெரிய ஒரு பாப்புலேஷன் வைத்துக்கொண்டே அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மானாலே இவ்வளோ ஒரு போல்டான டிசிஷன் எடுக்க முடியுதுன்னா மற்ற மாநிலங்களாலையும் கண்டிப்பாக எடுக்க முடியும். மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ச்சியாக பங்களாதேஷிஸை வரவேற்கிறோம், எங்களுடைய பார்டர்ஸ் ஓப்பனாக இருக்கு, வாங்க வந்து அஞ்சம் புகுருங்க அப்படிலாம் பேசியிருக்காங்க. அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி ஒரு ஆன்டி நேஷனல் மைண்ட் செட் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சொந்த மாநிலத்தில் ஒரு பெண் இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு பதிவு போடுறாங்க, அதற்கு எதிராக அதை நீங்கள் போடக்கூடாது என்று அவங்களுடைய சாத்திர பரிஷத், அவங்களுடைய மாணவர் அணியில் இருக்கக்கூடிய ஒருவர் என்று அப்படி கிளைம் பண்ணிக்கிறார். நான் திரிணாமுல் காங்கிரஸ் சாத்திர பரிஷத்தில் இருக்கேன் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து மிரட்டல் கொடுக்குறாருன்னா இதுவரை மம்தா பானர்ஜி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க தெரியல. நீ எப்படி தமிழ்நாட்டில் சுந்தரவல்லி அவர்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்படி நடவடிக்கை எடுக்காதனால தான் தொடர்ச்சியாக இங்கே பலரும் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள், இந்திய ராணுவத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்தே அரவிந்த் ராஜா என்று ஒரு ஐடி, அந்த ஐடி என்ன இவங்க குரலி வித்தை காட்டிட்டு இருக்காங்க என்று இந்திய ராணுவத்தினர் உடைய ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி குரலி வித்தை காட்டிட்டு இருக்காங்கன்னு பதிவிடுறாரு. இவரெல்லாம் என்ன பண்ணுறது? அகைன் இவர் மேலே ஆக்ஷன் இருக்குமா? இருக்காது. ஏனென்றால் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு என்று தெரியும், இவர் மேலேயும் ஆக்ஷன் இருக்காது. இதெல்லாமே ஓப்பனா இந்திய ராணுவத்துக்கு எதிரான போஸ்ட், இதுக்கே ஆக்ஷன் இல்லை. நான் அடுத்து சொல்ல போறதெல்லாம் ரொம்ப மைல்டா பட்டும் படாம நம்ம வந்து இந்தியாவுக்கு ஆதரவா இல்லாம தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இல்லாம அப்படியே இருந்துட்டு போயிடுவோம்ட்டு ஹிந்து நியூஸ் பேப்பர்னுடைய டாப் பேஜ் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து எப்படி ஒரு ஆர்டிகல் வந்திருக்குன்னு பாருங்க. பாகிஸ்தானை மையப்படுத்தி ஆர்டிகல் வெளியிட்டிருக்காங்க. டேட்டட் இன்னைக்கு தான் டேட் நினைக்கிறேன், 25th April 2025. இன்னைக்கு தான் பாகிஸ்தான் ஷட்ஸ் ஏர் ஸ்பேஸ் ஸ்னாப்ஸ் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வித் இந்தியா. அதாவது இந்தியாவுக்குடான அந்த உறவுகள் எல்லாத்தையுமே பாகிஸ்தான் முறிச்சுக்குச்சு, யார் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னு எடுத்து போட்டிருக்காங்க. இதான் ஃப்ரண்ட் பேஜில் போட வேண்டிய நியூஸ் இல்லை. இவங்க யாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, யாருக்காக இந்த நியூஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த பாகிஸ்தான் குறித்து இந்த செய்தியை முதல்ல போட்டுட்டு அதுக்கு கீழே தான் பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்பீச்சையே போடுறாங்க. அட்டாக்கர்ஸ் வில் பி பனிஷ்ட் பியாண்ட் தி இமேஜினேஷன், PM மோடி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு ஆதரவான செய்தியை விட இவர்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவான செய்தி தான் டாப்ல போடணும்னு தோணிருக்கு போல. இவர்கள்ட்ட கேட்டால் எங்களுடைய தேசபக்தி எல்லாம் கொஸ்டின் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு பேசுவாங்க. சரி, இதை தவிர இன்னொரு ஐடி சொல்கிறேன். யூஸ்வலாகவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஐடி, இப்போ பாரும் சர்ச்சைக்குரிய ட்வீட்டுகளை போட்டுகிட்டே இருக்கிறது அவங்களுடைய வேலை. காங்கிரஸ் கேரளா காங்கிரஸுடைய பேஜ், 4 to 6 gunmen came in military uniforms and fired and killed 29 tourists. கன்மென் வந்தாங்களா, மிலிட்டரி யூனிஃபார்ம்ல இருந்தாங்கன்னா அவங்க வந்து 29 டூரிஸ்ட்களை சுட்டு கொண்டாங்க. ஏன் டெரரிஸ்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்களா? இவங்கெல்லாம் கன்மென் மட்டும் தான், டெரரிஸ்ட் கிடையாதா? அப்பாவி பொதுமக்களை, ஆயுதம் ஏந்தாத நிராயுத பணியாக இருக்கக்கூடிய பொதுமக்களை சுட்டுக் கொள்வதன் பேர் டெரரிஸ்ட் இல்லைன்னா எப்போதான் டெரரிஸ்ட்னு சொல்லுவாங்க? டூரிஸ்ட்டை கொண்டாங்க. ஏன் ஹிந்துக்களை மட்டும் டார்கெட் பண்ணி கொண்டாங்க அப்படின்னு சொல்லலை, மிலிட்டரி யூனிஃபார்ம்ஸ் வந்திருக்காங்க. டெரரிஸ்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. என்ன சொல்லணுமோ ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி கொண்டிருக்காங்கிற சொல்லலை. அவங்கள அப்படியே ஒயிட் வாஷ் பண்ண முயற்சியில் அகைன் கேரளா காங்கிரஸ் அந்த ஐடியும் ஈடுபட்டிருக்கு. இப்படி சோஷியல் மீடியா முழுக்கவே ஒயிட் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இங்கே இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ட்விட்டரில், சோஷியல் மீடியாவில், யூடியூப் கமெண்ட்ஸில் இந்தியாவுக்கு எதிராக, இந்திய ராணுவத்துக்கு எதிராக போட்ட கமெண்ட்ஸே அவ்வளோ இருக்குது, நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து படித்தோம்னா நமக்கு வந்து கண்ண ரத்தம் வரும் போல். அந்தளவுக்கு இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ தேச விரோதிகளா என்று அவ்வளோ வருத்தம் அளிக்கிறது. இந்தியா இப்போது கடும் நடவடிக்கை எடுக்க போகிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போருக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கு இந்தியாவுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் என்று அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். வந்தே மாத்திரம். அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கே கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை. ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.